அதுக்கப்புறமா கோவிட் லாக்டவுன் போட்டாங்க. நைட்டெல்லாம் வீடியோ கால், ஆடியோ கால் ஒரே டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாரு. சரி என்னால் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேலே முடியல. அதனால வந்து நான் செக்ரட்டரியான கதிரவன் அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணேன். பட் அவர் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கல. ஏன்னா அவங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஷாஜியும் கதிரவனும். சரி ஓகே எதுவும் எடுத்துக்கல. அப்புறம் லாக்டவுன் வேறு. நான் கம்ப்ளைண்ட் வந்து ஓவர் த இமெயில் வந்து ஃபார்வர்ட் பண்ணுறேன், ரைஸ் பண்ணுறேன். ஆனால் ஒரு என்கொயரி மாதிரி வர சொன்னாங்க. நான் வந்து போல சில கொஷின்ஸ்லாம் வச்சேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஐசிசி கமிட்டி இருக்கா, என்னோட அட்வொகேட்டோட தான் உள்ளே வருவேன், யார் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க, அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதெல்லாம் எதுவுமே ரிப்ளை பண்ணாமல் டிஸ்மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அதனால நான் அந்த இதுக்கு போல் ஃபர்தராக நான் லீகலாக போனேன். ப்ளஸ் நான் லீகலாக போனால் அவர் என்னை டெர்மினேட் பண்ணிவிடுவேன்னு சொன்னார். அவரோட ஒய்ஃபும் டப்பிங் ஆர்டிஸ்ட் ரேணுகா. உங்கள் ஒய்ஃப் மேலே கை வச்சா, ஷாஜி கை வச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால் அவர் ஃபோனை கட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் நான் லீகலாக போனேன். 4.5 வருஷம் போயிட்டு இருந்தேன். நான் மெம்பராக இருந்தேன் 2023 வரைக்கும். பட் ஒரு பொம்மை மாதிரி தான் இருந்தேன். எனக்கு எந்த ஒர்க்கும் இல்லை. அப்படியே ஒர்க்கெல்லாம் தர மாட்டாங்க. ஆனால் மெம்பராக மட்டும். ஆமாம், மெம்பராக மட்டும் இருந்தேன். வேலை எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து அப்படியே கம்மியாக ஆயிடுச்சு. பிகாஸ் நான் லீகலாக போனதுனால.